ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பஞ்சதந்திர ஸ்டோரிகள் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி என்னென்னா, நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியில் யார் திருடன் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு நரி வந்துட்டு ஒரு காட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டையே சுற்றி அதுக்கான இறை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கு. எவ்வளோ தூரம் அலைஞ்சாலும் அதற்கு ஒரு வேட்டை கூட கிடைக்கல, ஒரு உணவு கூட கிடைக்காம ரொம்பவே பசி தாங்க முடியாத நிலையில், ரொம்பவே பரிதாப நிலையில் உக்காந்துருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு புல்வெளியில் ஆடு வந்துட்டு நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. புல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு பார்த்த நரி உடனே அதுக்கு நாக்கில் எச்சி சொட்டு சொட்டாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியும் இதில் ஒரு ஆட்டுக்குட்டியை திருடு அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிச்சு. ஒளிஞ்சு மெதுவாக பதுங்கி பதுங்கி ஒரு ஆட்டுக்குட்டியை வாயில் கவ்விட்டு ஒடியாந்துச்சு. நரி ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்ததை ஒரு சிங்கம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, நரியை விரட்டி பிடிச்சிருச்சு. அதுக்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியை பறித்த சிங்கம் இப்படி சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டியை பறி கொடுத்த நரி சிங்கத்தை நோக்கி, நீ செய்வது நியாயமா? எனக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டியை நீ பறித்து கொண்டாயே, இது அடுக்குமா? அநியாயம், அக்கிரமம். இதை என்னால் சகிக்க முடியாது என்று கூச்சல் போட்டது. சிங்கம் நரியை பார்த்து அலட்சியமாக சிரித்தது. ஏ பரிதாபத்துக்கு உரிய நரியே, நீயா என்னிடம் வந்து நியாயத்தை பற்றி பேசுவது? ஆட்டுக்குட்டியை நான் பறித்து கொண்டதாக குற்றம் சாட்டுகிறாயே, உனக்கு வெட்கம் இல்லை? இந்த ஆட்டுக்குட்டி எப்படி உனக்கு சொந்தமானது? இதனை மந்தையில் இருந்து தானே திருடிட்டு வந்த. உன்னிடம் இருந்து இதை நான் பறித்து கொண்டது உண்மை. வலுவற்ற மிருகத்திடம் இருந்து வலுவான மிருகம் பறித்து செல்வது எப்பவுமே இயல்பு தானே. நீ பேசாது, வாயை மூடிக்கொண்டு செல், இல்லாவிட்டால் அப்படின்னு சிங்கம் பாய வந்துச்சு. அதை கண்ட நரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தது. இதனோட நீதி என்னன்னா, எளியோரை வலியார் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும் என்பது போல் நாம் ஒருவரை வஞ்சித்து விடலாம், ஆனால் நம்மை வஞ்சிக்கவும் ஒருவர் இருப்பார். அதற்கு ஒரு காலம் வரலாம். நம்மளோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ எதுனாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளே ஓனாக ஸ்டோரியும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு 2 கேரக்டர்ஸ்க்கான சொல்லுங்கள், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஸ்டோரியும் உருவாக்கிடலாம். நான் ஸ்டோரி சொல்கிறதுல எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பெரியவங்களோ எளியோரோ யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா வந்துட்டு என்னோடய ஸ்லாங்கை மாற்றிக்கிறேன். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.